பீக்ரோ சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இருந்திருப்பவர் புவிசார் அரசியல் விமர்சகர் திரு கணேஷ்குமார் அவர்கள். நான் வணக்கம். வணக்கம். இந்த கொடூரமான தாக்குதலுக்கு காஷ்மீர்ல பகல்காம்ல நடந்த இந்த கொடூரமான தாக்குதலோட பின்னணி என்ன? ஏதாவது துரும்புச்சீட்டு ஏதாவது கிடைச்சிருக்கா? அதான் போட்டோவே போட்டாங்க. அதாவது இது பாகிஸ்தானுடைய ஆதரவு பெற்ற ஒரு தீவிரவாத இயக்கத்தின் தாக்குதல். இது அதுல பிளான்டு எக்ஸிகியூஷன். அப்படிதான். இது ஒரு கோவத்துல அருவாள் எடுத்து வெட்டுறது அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு அட்டாக் எல்லாம் நம்ம இதுல எதிர்பார்க்கல. சோ பாகிஸ்தான் கிட்ட இருந்து இந்த மாதிரி அட்டாக் வரப்போகுதுன்னு 2-3 நாட்களுக்கு முன்னதாகவே, அதாவது கடந்த வாரமே என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த சம்மர்ல நிறைய அட்டாக்ஸ் பாசிபிள் இருக்கு பாகிஸ்தான்ல. ஏன்னா பாகிஸ்தானுக்கு இந்த மாதிரி ஒரு அட்டாக் தேவை. ஏன்னா பாகிஸ்தானோட எக்கனாமி மத்திய உளவுத்துறை ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு நீங்க சொன்ன மாதிரி முன்னாடி அவங்க சொல்லியிருந்தாங்களா? சொல்லிட்டாங்க. அதை ஒத்துக்கிட்டாங்கல்ல அவங்க ஸ்டேட் ஒத்துக்கிட்டாங்கல்ல. சோ உளவு சொல்லியாச்சு, இந்த மாதிரி ப்ராப்ளம் வரப்போகுது பாகிஸ்தான்ல இருந்து. கிராஸ் பார்டர் டெரரிசம்னால இந்த வாட்டி சம்மர் ஹீட்டா இருக்கும். அதாவது வெப்பமான ஒரு சம்மரை நம்ம தாண்டுவோம் அப்படின்றத சொல்றது முன்னாடியே குறிப்பா சொல்லிட்டாங்க. சோ அப்படிப்பட்ட ஒரு வார்னிங் முன்னாடியே வழங்கப்பட்டது. அந்த வார்னிங் எந்த அளவுக்கு எங்க மிஸ் ஆச்சு அப்படின்றத நம்ம பார்க்கணும். வார்னிங் எல்லாம் கொடுத்தாச்சு. உளவுத்துறையோட ஃபெயிலியர் இது கிடையாது. ஏன்னா உளவுத்துறை ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி தாக்குதல் நடத்த போறாங்க அப்படின்றத சொல்லியாச்சு. எல்லாருமே கேட்கிற கேள்வி என்னன்னா, உளவுத்துறையோட ஃபெயிலியரா? உளவுத்துறை உளவுதான் சொல்ல முடியும். அதுவே ஒரு பெரிய டேங்க், அப்புறமா 4-5 ஆர்பிஜி, அப்புறமா அதெல்லாம் எடுத்துட்டு சண்டையெல்லாம் போட முடியாது. உளவு சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த இடத்துல பாதுகாப்பா சூதானமா இருக்க வேண்டியவங்க சூதானமா இருக்கணும். நேற்றுக்கு அந்த அளவுக்கு செக்யூரிட்டியே இல்லை அப்படின்றத நம்ம அங்க பார்க்க முடியுது. சோ அதெல்லாம் காரணம் மாநில அரசா இல்ல அது மத்திய அரசாங்கத்தோடைய மத்திய உளவுத்துறையோடைய செய்திகளை அதாவது உளவை மாநில அரசு எப்பவுமே சீரியஸா எடுத்துக்கணும். அது எடுத்துக்காம போச்சா? சோ இதெல்லாம் நம்ம இனிமேல் தான் என்ஐஏ போயிருக்காங்க. என்ஐஏ இன்வெஸ்டிகேஷன். சோ அவங்களோட ரிப்போர்ட் கொஞ்ச நாள்ல வரும். சோ அப்பதான் நம்மளுக்கு உண்மையால நடந்த விஷயம் என்னன்றது தெரியும். ஆனா உளவு முன்னாடியே சொல்லியாச்சு, இது இந்த மாதிரி பாகிஸ்தான்ல இருந்து வரப்போகுது. ஆனா இது எதிர்பார்த்த ஒண்ணுதான். பாகிஸ்தானுக்கு பெரிய பிரச்சனை உள்நாட்டுல இருக்கு. பாகிஸ்தான்ல பலூச்சிஸ்தான் பெரிய ப்ராப்ளமா போயிட்டு இருக்கு. நார்த் வெஸ்ட் ஃபிரான்டியர் ப்ராவின்ஸ்ல ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. பாகிஸ்தான் ஆக்குபைட் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் போயிட்டு இருக்கும் போது அவங்க ஒரே வழி இந்த மாதிரி கிராஸ் பார்டர் டெரரிசம் பண்ணிட்டு ஒரு அடி நம்ம அடிச்சுட்டு விட்டுருவாங்க. 10 அடி அடிச்ச உடனே பாரு நான் அடிச்சுட்டாங்க, நான் ஊர் முழுக்க போய் கதறிட்டு இருப்பாங்க. இதுதான் பாகிஸ்தானோட மோடஸ் ஆபரண்டி. இதைதான் அவங்க பண்ண போறாங்க. இதைதான் அவங்க ஆல்ரெடி ஆரம்பிச்சாங்க. என் நாடு நாசமா போனதுக்கு காரணம் இந்தியான்னு ஆரம்பிப்பாங்க. ஆனா அந்த நாடு நாசமா போனதுக்கு காரணம் அவங்க நாட்டு உள்ள இருந்து ஒரிஜினேட் ஆகிற இந்த எல்லை தாண்டிய பயங்கரவாதம் அப்படிங்கிறத ஒரு ஒரு அதாவது ராணுவத்தின் ஒரு அணியா வச்சிருக்கிறது தான் பாகிஸ்தானுடைய ஒரு பணி மாதிரி வச்சிருக்காங்க. ஆனா இதை அவங்க மறுத்திருக்காங்க. நீங்க சொல்ற மாதிரி அவங்க எல்லாமே மாட்டாங்க, மறுத்திருக்காங்க. எனக்கு இன்னொரு கேள்வி, இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி பாகிஸ்தானோட ராணுவ அதிகாரி ஒரு குழுல பேசுறப்ப இந்த மாதிரி இந்தியா நம்ம எப்படி டிவைட் ஆனோங்கிறது நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி தரணும், இந்தியா நம்மளை தொட முடியாது, காஷ்மீர் நம்மளோடது அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி அங்க ஒரு தூண்டுதலுக்கான ஒரு பேச்சு வேற பேசினார். அதை இதையும் கனெக்ட் பண்ணலாமா, இல்ல அது வேற இது வேறையா? கண்டிப்பா எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணாங்க. 1947 இருந்து இதுதாங்க பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இன்டாக்ட்ரினேட்டட் சொசைட்டி ஆயிட்டாங்க. அதாவது இன்டாக்ட்ரினேட்டட் பீப்புள் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட வயது, அதாவது 15 வயசுல இருந்து 25 வயசு இருக்கோம்னா ஈஸியா இன்டாக்ட்ரினேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைக்காலஜிக்கல் இது இருக்குன்னா சன்னேரியா இருக்குன்னா, இவனுங்க ஆஸ் அ சொசைட்டி, அதாவது பிஞ்சு குழந்தை 5 வயசுல இருந்து ஆரம்பிக்கிறது என்னன்னா இந்தியா எதிரி நாடு அப்படின்னு ஆரம்பிக்கிறது. சோ அததான் அவங்க ஆரம்பத்துல இருந்தே பண்ணிட்டு இருந்தாங்க. அதோடைய பிரதிபலன் என்னன்னா அந்த நாட்டுடைய உட்கட்டமைப்பு அப்படின்றது ஒண்ணுமே கிடையாது. சோ உட்கட்டமைப்புல கிடையாது. அந்த நாட்டுடைய மக்களை சவுதி அரேபியாவிலையும் மற்ற நாடுகளையும் பிச்சை எடுக்க வைக்கிறது தான் அவங்களோட வேலை. அதான் பண்ணியிருக்காங்க. சோ அதாவது இந்த இந்தியா எதிரி, இந்தியா துண்டு துண்டா உடைப்பேன், இந்தியா எங்களை வஞ்சிச்சிருச்சு, இந்த மாதிரி பேசுறதை விட்டுட்டு அந்த நாட்டுடைய மக்களுக்காக அவங்க ஏதாவது செஞ்சிருந்தாங்கன்னா சோ அந்த நாடு ஓரளவுக்காவது முன்னேறிக்கும். அதை விட்டுட்டு நான் பழி வாங்குறேன், இது எல்லாத்துக்கும் காரணம் அவங்கதான். சோ இத இப்ப 1971 ஏன் பிரிஞ்சு போனாங்க? இவங்களுடைய மெத்தனமான போக்கு. இன்னைக்கு பங்களாதேஷ் என்ன கேக்குறாங்க? பங்களாதேஷ் நம்ம இந்தியாவோட தகராறு பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இருந்தாலுமே பாகிஸ்தான் என்ன கேக்குறாங்கன்னா 1971 நீங்க எங்களுக்கு பண்ணதுக்கான மன்னிப்பு கேளுங்க, அதுக்கான பணத்தை திருப்பி கொடுங்கன்னு கேக்குறாங்க. சோ இதுதான் பாகிஸ்தானோட அச்சீவ்மெண்ட். சோ இப்ப இந்தியா வஞ்சிக்கிறதுங்க.
பங்களாதேஷும் இப்போ நீங்களும் ஒன்னா தானே இருக்கீங்க. இப்ப நீங்க 2 பேரும் ஒரே வாய்ஸ்ல பேசுறீங்கல்ல, எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஐஎஸ்ஐயும் பங்களாதேஷும் ஒன்னா சேர்ந்துருச்சு அப்படின்ற மாதிரி தானே காமிக்கிறீங்க. சரி, அப்படி இருக்கக்கூடிய ஐஎஸ்ஐ சார்ந்து இருக்கக்கூடிய பங்களாதேஷ் என்ன சொல்லுதுன்னா, எங்களுக்கு 1971 பண்ணதுக்கான அநீதிகளுக்கு மன்னிப்பு கேளுங்க, பகிரங்கமா மன்னிப்பு கேளு, பாகிஸ்தான் மன்னிப்பு கேட்கணும். அதுக்கப்புறம் $40 பில்லியன் வந்து எங்களுக்கு வந்து இழப்பீடு கொடுக்கணும்னு கேட்கறாங்க. எதுக்காக இழப்பீடு கொடுக்கணும்? சரி, பங்களாதேஷ் தான் வந்து இப்ப உங்களோட சேர்ந்துருக்காங்களா, எதுக்கு இழப்பீடு கேட்கறாங்க? அப்ப ஏதோ பண்ணிருக்கீங்களா நீங்க, அது என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்க. சோ அப்ப நம்மளுக்கு புரியும். சோ இவங்களுடைய இவங்க என்ன பண்ணாங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்க, என்ன பண்ண போறாங்க அப்படின்ட்டு. சோ அதனால இது தனியா அதை தனியாலாம் பிரிக்க முடியாது. பாகிஸ்தான் அப்படின்றது ஒரு ஜனநாயக போர்வைக்குள் இருக்கின்ற ராணுவ கட்டமைப்புகள் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய உளவு நிறுவனம் நடத்தக்கூடிய ஒரு காட்டு தர்பார் அப்படிதான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர வேற எதுவும் எடுத்துக்க முடியாது. இப்ப இது முடிஞ்ச உடனே பிரதமர் அவர்கள் வந்து தனது அரசுமுறை பயணத்தை நடுவிலேயே பாதிலேயே விட்டுட்டு இங்க இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. எல்லா அமைச்சர்களுமே எங்கெங்க வெளில போயிருந்தாங்களோ வந்துட்டு அந்த ஒரு செக்யூரிட்டி மீட் வேற ஒன்று நடந்துச்சு. ஏர்போர்ட் இதுலயே பார்த்துப்போம், செக்யூரிட்டி மீட் ஒன்று நடந்து வெளியுறவுத்துறை அதிகாரி அவர்கள் வந்து பிரஸ் மீட் வர கொடுத்தாங்க. ஸோ என்ன மாதிரியான டிப்ளமேட்டிக் மூவா நம்ம பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்டா இப்ப வந்து இந்த செக்யூரிட்டி மீட்ல வந்து இந்தியா எடுத்திருக்கு? ஆல்ரெடி எடுத்திருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 5 திட்டம் வந்து இந்தியா வந்து எடுத்திருக்கு. முதல்ல வந்து இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி, சிந்து நதியோடைய ஒப்பந்தத்தை முதல்ல ரத்து பண்றோம். இது ரொம்ப நாள் பெண்டிங். இது ஜவஹர்லால் நேருவோடைய பிளண்டர்ல ஒண்ணு. அதாவது நேரு காலத்து பிளண்டர். இப்ப எல்லாமே இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் ஆரம்பிப்பாங்க. அதாவது இதுக்கும் காரணம் நேருவா? சத்தியமா நேரு தான். இதுக்கு நேரு இல்லாம வேற யாருக்கா? சிந்து நதி ஒப்பந்தத்துக்கு காரணம் யாருன்னு நேரு. அந்த சிந்து நதியோட ஒப்பந்தம் மாதிரி ஒரு 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 பிளண்டர், நிறைய பிளண்டர் பண்ணியிருக்காரு. நெருவியன் பிளண்டர்ஸ் புக்கே போடலாம். அதுல ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் பிளண்டர் வந்து சிந்து நதி ஒப்பந்தம். அதாவது ஒரு நதி பாயுது அப்படின்னா அந்த அந்த பாயிர நதியில 80% எதிரிக்கு, ஓகேவா, 20% எனக்கு. இந்த மாதிரி யாராவது செய்வாங்க? யாராவது ஒருத்தன் வந்து யோசிப்பாங்க இந்த மாதிரி? அதாவது நீங்க நல்லவங்களாவே இருங்க, நான் வேணாம்லாம் சொல்ல. ஒரு நண்பன் வந்து கேட்கறான் அப்படின்னா அவனுக்கு நீ 80% கொடுக்குற, 20% நான் வச்சுக்கிறேன். சரி, நீயாவது நல்லா இருக்கு, நாமளாவது நல்லா இருக்குமா? அங்க இருக்க காஷ்மீர்ல இருக்கிற மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கும் கஷ்டத்துக்கும் காரணமே இந்த ஒப்பந்தம், ஒன் ஆஃப் த இந்த ஒப்பந்தம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அங்க இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் தரிசு நிலமா போய் அந்த பகுதியில நம்மளுடைய நாட்டுடைய அந்த பகுதியில விவசாயம் பண்ண முடியாம டூரிசம் அப்படி இப்படின்னு வச்சு வண்டி ஓட்டிட்டு இருக்கிறதுக்கான காரணமே வந்து பாத்தீங்கன்னா சிந்து நதி ஒப்பந்தம் அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா 80% தண்ணி வந்து பாகிஸ்தானுக்கு ஓடுது, 20% தண்ணி மாத்திரம் தான் நம்மளுக்கு இருக்கு. ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான் நான் என் ஊர்ல கட்டணும்னா அவங்ககிட்ட பர்மிஷன் வாங்கணும். இது எனக்கு தேவையாது கரண்ட்டுக்கு. இது வந்து என் ஊர்ல ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷன், என் ஊர்ல கரண்ட் எடுக்கிறேன், என் ஊர்ல பவர் எடுக்கிறதுக்கு நான் வந்து டேம் கட்டி அதை எடுக்கணும்னா ஒவ்வொரு தடவையும் நான் பாகிஸ்தான் கிட்ட போய் நிக்கணும். சோ இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா? இதெல்லாம் வந்து கோத்து விட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்க்கணுமே தவிர இதுல வந்து அந்த ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட வேண்டியதுன்னா ரத்து செய்யப்பட வேண்டியதுதான். இல்ல அப்ப இந்த ட்ரீட்டி எல்லாம் இப்ப வந்து கேன்சல் பண்ணிட்டாங்களா? நீங்க சொல்ற மாதிரி அந்த வாட்டர் ட்ரீட்டியா இருக்கட்டும், பார்டர் வந்து க்ளோஸ் பண்றதா, நம்ம வாட்டரி பார்டர் வந்து க்ளோஸ் பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு 5-6 விஷயங்கள் வந்து டிப்ளமேட்டிக்கா நீங்க சொல்ற மாதிரி பண்ணிருக்காங்க. பட் இங்க இருக்கிற மக்கள் மனநிலை, ஏன்னா இதுல வந்து இல்ல குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கணும், இல்ல இருந்தாலும் இந்த நீர் பகிர்வு அப்படிங்கிறது வந்து ஒருதலை பட்சமாக பாகிஸ்தானுக்கு ஆதரவா நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்றதுதான் உண்மை. இதுல பயன்பாட்டுக்கு வருது இல்லையா, இந்த நதிநீர் பயன்பாடு இருக்கு இல்லையா, இதுல வந்து இந்த நதிநீரை வச்சு உலக வங்கி வந்து இதுல வந்து 3ஆம் ஒரு பார்ட்டியா வந்து உட்கார்றாங்க இதுல. சோ இதுல வந்து எப்படின்னா 80% தண்ணி அவங்களுக்கு, 20% தண்ணி எனக்குன்னும் போது அவன் வந்து பாகிஸ்தான் என்ன பண்றாங்கன்னா இந்த ஒப்பந்தத்தை கணக்கு காமிச்சு உலக வங்கியில இருந்து இவங்க கடன் வாங்குறாங்க. சோ அப்ப உலக வங்கி தேர்ட் பார்ட்டியா வந்து உட்கார்றாங்க. சோ வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் உள்ள வந்து உட்கார்றதுக்கு இந்த ட்ரீட்டி வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு சான்ஸா போச்சு, ஒரு காரணியா போச்சு. அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். சோ இப்ப இந்த கேன்சல் பண்றதுனால இது வந்து லாங் டைம் பெண்டிங் முடிஞ்சதுனால இப்ப இது வந்து பைலேட்டரல் ப்ராப்ளமா தான் இருக்கும். ஏன்னா இந்த ட்ரீட்டி திரும்பி ரீகன்சிடர் பண்ணும் போது வேற எவனும் வரக்கூடாது இதுல அப்படின்னு கொண்டு வரணும். ஏன்னா இதை காரணமா வச்சுதான் மற்ற நாடுகள் உள்ள வர்றதுக்கு ட்ரை பண்றாங்க. சோ இப்ப அதை எல்லாத்தையுமே கட் பண்ணலாம். சோ இப்ப நான் கரண்ட் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு, என் ஊர்ல கரண்ட் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு நான் வேற யாரையும் போய் கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? சோ என் ஊர்ல விவசாயம் பண்றதுக்கு நான் யாருக்கையும் தண்ணிக்கு போய் நான் பிச்சை எடுக்கணும்னு அவசியம் இல்லை. சோ இதெல்லாம் பண்ணும் போது அவங்க நாட்டுக்குள்ள இருக்க மக்களை அவன் பாத்துக்கிட்டோம். ஏற்கனவே அவங்க வந்து நிறைய வாட்டர் ஸ்கார்ஸ் கண்ட்ரியா தான் இருக்காங்க. அவங்க எல்லாத்துலயுமே ஃபெயிலியருங்க, இதுலயும் ஃபெயிலியர் தான். இந்த தண்ணி 80% போனாலும் அது நம்ம கிட்டத்தட்ட நம்மளோட மாடல் மாதிரி தான் வச்சுங்களேன், நேரம் போய் கடல்ல தான் விடுவாங்க. சோ நடுவுல பெரிய விவசாயம் எல்லாம் இது அதையாவது ஒழுங்கா பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல, அதுவும் கிடையாது.
ஸோ அது நேரா திறந்து விட்டா நேரா மேட்டூர்ல திறந்த கடல்ல போய் கலக்கிற மாதிரி தான் அது. அங்க டேம திறந்து விட்டாங்க நேரா போய் சேரதான் சேரப்போகுது. ஆனா ஒரு வீம்புக்குன்னா நான் வந்து தண்ணியை வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதை கேன்சல் பண்ணதுன்றது கரெக்ட். ரெண்டாவது விஷயம் நீங்க கேட்டது இந்த அட்டாரி பார்டர் க்ளோஸ் பண்ணதுன்றது கரெக்ட். இதுக்கு மேல வந்து நம்ம இதுக்கு மேல பேசுறதுல சான்ஸே இல்ல, பேசுறதுக்கான முகாந்திரமும் கிடையாது. ஏங்க அவங்க வந்து பார்டரை தாண்டி எல்லை தாண்டிய பயங்கரவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்க எப்படியா இருந்தாலும் உள்ள வர போறதுன்னா இன்ஃபில்ட்ரேட் பண்றீங்கன்னு தெரியுது. எதுக்கு பார்டர்லாம் வச்சுக்கிட்டு மூடு எல்லாத்தையும் அப்படிதான் எடுத்துக்கணும். ஏன்னா நீ எப்படியா இருந்தாலும் உள் வழியா நேர் வழியா வர போறதே இல்லை. நீ பேச்சுவார்த்தைக்கு வந்தீங்கன்னா ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடத்தும், இன்னொரு பக்கம் குண்டு வைப்பேன். ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடத்தும், இன்னொரு பக்கம் தீவிரவாத தாக்குதல் பண்ணுவேன். ஒரு பக்கம் பேச்சுவார்த்தைன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் வந்து வேற ஏதாவது பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கே தவிர உங்க கூட நான் வந்து டைரக்டா ட்ரேட் ரிலேஷன்ஷிப்போ இல்லைன்னா பார்டரை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறதுல பிரயோஜனமே இல்லை. பார்டரை க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ நீங்க எப்படி வரீங்கன்னு நாங்கள் பாக்குறோம் அப்படின்றது தான் இது கரெக்டான மூவ். அதுவும் இல்லாமல் 48 மணி நேரம் கெடு கொடுத்துருக்காங்க. எந்த விசாவும் கிடையாது, எல்லா விசாவும் எடுத்துன்னு வெளில போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாகிஸ்தான் பாஸ்போர்ட்ல எழுதியிருக்கோம், திஸ் பாஸ்போர்ட் இஸ் வேலிட் ஃபார் ஆல் த கண்ட்ரிஸ் எக்ஸப்ட் ஃபார் இஸ்ரேல்னு. ஸோ இப்ப இஸ்ரேலுக்கு மாத்திரம் இந்த பாஸ்போர்ட் செல்லாது, மற்ற நாடுல எல்லாம் செல்லும். ஸோ இப்ப அதை நம்ம மாத்தி இப்ப நம்ம கொடுக்குறோம். இந்த பாஸ்போர்ட் உலகத்துல வேற எங்க வேணா எடுத்துன்னு போய் இந்தியாவுக்கு எடுத்துன்னு வராது, அப்படியே போங்கடான்னு தான் சொல்லி அனுப்பணும். இது கரெக்டான ஒரு மூவ். ஸோ குண்டு வைக்கிற நாடு மக்கள் முதுகுல குத்துற நாடோட எதுக்கு நம்ம ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப், எதுக்கு பாஸ்போர்ட், எதுக்கு விசா? ஸோ ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை, இன்னொரு பக்கம் இந்த மாதிரி தாக்குது. நம்பவே முடியாது உங்களை. ஸோ எடுத்த டெசிஷன் கரெக்ட். அப்ப இது டிப்ளமேட்டிக்கா இருக்கு. பட் இப்ப இங்க இருக்கிற மனநிலை ஏன்னா தாக்குதல் நடத்தியவங்க பேர்ல எல்லாருமே பார்த்தோமா சிவிலியன்ஸ் தான். அப்படிங்கிறப்ப இன்னும் மக்கள் வந்து கொந்தளிப்பா ஆகி கிட்டத்தட்ட எப்படி வந்து இஸ்ரேல் வந்து அதிரடியா பாலஸ்தீன் மேல ஹமாஸ் மேல பயங்கரமான தாக்குதல் நடத்தினாங்களோ அதே இது அந்த மனநிலை இப்ப இங்க மக்கள் இருக்காங்க. அதே மாதிரி இந்த ரிட்டாலியேட் ரிவெஞ்ச் பண்ணணும் பாகிஸ்தான் மேல அப்படிங்கிறாங்க. ஸோ டிப்ளமேட்டிக் மூவ் இது ஒண்ணு. பாகிஸ்தான் வந்து கார்னர் பண்றது வேர்ல்டு உலக மத்தியில நம்ம வந்து டிப்ளமேட்டிக் மூவ் பண்ணாலுமே இந்த இது எப்படி அவங்க அடுத்தது போர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஏன்னா நம்ம புல்வாமா இருக்கட்டும், புரியா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நம்ம வந்து பயங்கரமா ரிட்டாலியேட் பண்ணிருக்கோம். அதே மாதிரி அடுத்த ரிட்டாலியேட்டுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? ரிட்டாலியேஷன் கண்டிப்பா இருக்கும். ஆனா இஸ்ரேல் மாதிரி இருக்குமானா இருக்காது. ஏன் இஸ்ரேல் மாதிரி இருக்காது அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, இஸ்ரேல் வந்து ரொம்ப சின்ன நாடு. அதுவும் இல்லாம இஸ்ரேலுக்கு ஃபுல் பேக்கிங் வந்து அமெரிக்கா இருக்கு. அதாவது மேற்கத்திய நாடுகள் முழுக்க அமெரிக்கா, அது அமெரிக்காவுடைய உட்கட்டமைப்புல அமெரிக்காவில் உள்ள இருக்கக்கூடிய பினான்சியல் செக்டர்ஸ் எல்லாமே கண்டிப்பா இஸ்ரேலை நம்பிதான், இஸ்ரேலியர்களை நம்பிதான் இருக்கிறது. அதுக்கு பல காரணம் இருக்கு, அதுக்குள்ள நம்ம போக முடியாது. அதனால இஸ்ரேல் மீது கை வைத்தால் அமெரிக்கா வருமானம் வரும். ஆனா இந்தியா வந்து அதே மாதிரி எடுக்க முடியுமா? அந்த லக்ஸுரி இந்தியாவுக்கு இருக்கான்னா கிடையாது. ஏன்னா இந்தியா வந்து அமெரிக்காவோட அந்த மாதிரி ஒரு உறவுல இல்ல. பேசும்போது நம்ம வந்து எமோஷன்ல நம்ம கேரி ஆயிடக்கூடாது. அவனுக்கு ஒர்க் அவுட் ஆகுறது எனக்கு ஒர்க் அவுட் ஆகுமான்னு யோசிக்கணும். இது வரைக்கும் அமெரிக்கா, இப்ப இஸ்ரேல் வந்து இது வரைக்கும் தாக்குதல் பண்ண எல்லா டைம்லயும் அமெரிக்கா கூட நின்று இருக்காங்கன்னா நின்று இருக்கு. 6 டே வாரா இருக்கலாம், இப்ப இருக்க நடக்கக்கூடிய எல்லா வார்லயுமே இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஒன்னா சேர்ந்து இஸ்ரேல் பண்ற எல்லாத்துக்குமே அமெரிக்கா ஒத்து போற மாதிரி தான் நம்ம பாக்குறோம். ஆனா இதே மாதிரி விஷயத்த இந்தியா பண்ணா அமெரிக்கா எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படின்ற 2-3 எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். 1971 இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு எஸ்கலேஷன் நடக்குது. பங்களாதேஷ் பிரிவினை போர் அப்படின்னு நடக்கும்போது இந்தியாவுக்கு எதிராக தான் அமெரிக்கா. ரஷ்யா மாத்திரம் அந்த சமயத்துல சோவியத் யூனியன் வரலன்னா இந்தியாவுக்கு மிகப்பெரிய தலைவலியா இருக்கு. அப்ப மேற்கத்திய நாடுகள் எல்லாம் சேர்ந்து டாஸ்க் ஃபோர்ஸ் 7 அப்படின்ற ஒரு பெரிய கப்பல் படையை வந்து அனுப்பி பாகிஸ்தானுக்கு ஆதரவாக நம்மளுடைய சிந்து கடல் அந்த பக்கத்துல நிக்க வச்சு, ஓகேவா? சோ அதாவது இந்த அரேபியன் சீல. சோ அந்த மாதிரி நிக்க வைக்கும் போது நம்மளுக்கு வந்து சப்போர்ட் யார்கிட்ட இருந்து வந்தது? ரஷ்யா, சோவியத் ரஷ்யா கிட்ட இருந்து வந்தது. அதனால நம்ம தப்பிச்சிட்டோம். சரி, 1999 2000 அந்த டைம்ல எப்படி வந்ததுன்னா ஜிபிஎஸ் சிக்னல்ஸ் ஆஃப் பண்ணி விட்டாங்க. நம்மளுக்கு பாகிஸ்தானுக்கும் நம்மளுக்கும் இந்தியாவுக்கும் சண்டை நடக்கும் போது, கார்கில் ஆபரேஷன் போது ஜிபிஎஸ் சிக்னல் அமெரிக்கா கொடுக்க மறுத்தது. அந்த சமயத்துல இஸ்ரேல் நம்மளுக்கு உதவி பண்ணுச்சு, ட்ரோன் டெக்னாலஜி கொடுத்தாங்க, அதன் மூலமா நமக்கு அட்வான்டேஜ் வந்தது. ஃபைன், ஓகேவா? சோ அப்ப 2 முக்கியமான, நான் இந்த 2 நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்க முடியும், நான் வேண்டாம், அது வந்து இப்போதைக்கு தேவையில்லை. ஏன்னா காலம் மாறுகிறது. எல்லாருமே எதிரி எப்பவுமே எதிரியா இருக்க மாட்டான், நண்பன் எப்பவுமே நண்பனா இருக்க மாட்டான். நியூட்ரலா இருக்கிறவன் எந்த சைடு வேணா சாய்வான் அப்படின்றது வந்து நம்மளுக்கு நம்ம லோக்கல் அரசியல்ல இருந்து ஃபாரின் அரசியல் வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்கும்போது அமெரிக்கா நம்மளுக்கு இது வரைக்கும் ஆதரவாக எந்த விதத்துல செயல்பட்டது இல்லை. ஆனா இந்த ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன்ல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனால் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் மாத்திரம் கிடையாது, அமெரிக்கா ஹாஸ் அ வெரி ஸ்ட்ராங் பை பார்ட்டிசான்.
ஸோ அப்படி அந்த மாதிரி வச்சு பார்க்கும்போது இந்தியாவுக்கு எந்த விதத்துல உதவி செய்வாங்க, எந்த சமயத்துல ஏனியை வாங்குவாங்கன்னு உலக நாடுகள் மத்தியில இப்ப உலக நாடுகள் எல்லாமே நமக்கு வந்து ஓரளவுல இந்த இதுல துணை நிக்கிறாங்களா? இல்ல, அதுதான் சொல்ல வரேன். இப்போ நான் அமெரிக்காவை நம்பி இந்த போருக்கு போக முடியுமானா முடியாது. இஸ்ரேல் போனாங்கன்னா அது வேற விஷயம். இஸ்ரேல் வந்து ரொம்ப சின்ன டெரிட்டரி, சுத்தி இருக்கிற நாடெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் இஸ்ரேல் மேல தாக்குதல் பண்ண ட்ரை பண்ண மாட்டாங்க. அது இல்லாம இஸ்ரேலுக்கு ஒரே மாதிரி எதிரி தான். இஸ்ரேலை சுத்தி இருக்கக்கூடிய நாடுகளுடைய டெமோகிராபியை பேஸ் பண்ணி எதிரிகள் தான். ஆனா இந்தியாவுக்கு அப்படி கிடையாது. இந்தியாவுக்கு 2 பக்கம் 2 விதமான எதிரிகள். சோ மேற்கு புறம் இருக்கிற எதிரி ஒரு மாதிரி, கிழக்கு பக்கம் இருக்கிற எதிரி வேற மாதிரி. போன வாரம் வரைக்கும் எனக்கு ஆதரவு கொடுன்னு சொல்லி பேசிட்டு இருந்த ஆளு நாளைக்கு என்ன பண்ணுவாருன்னு நமக்கு தெரியாது. போன வாரம் வரைக்கும் அமெரிக்கா என் மேல ட்ரேடு வார் போடுது, ட்ரேடு டாரிஃப் வார் போடுது, சோ என்னால வந்து தாங்க முடியுமான்னு தெரியல, 245% போடுறாங்க டாக்ஸ், சோ எனக்கு வந்து ஆதரவு கொடுங்க, இந்த மாதிரிலாம் இருக்க முடியாதுன்னு கேட்டவங்க நாளைக்கு என்ன பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியாது. ஐநா பொது சபையிலயோ ஐநா பாதுகாப்பு கவுன்சிலையோ இந்தியா வந்து இந்த பாதுகாப்பு அச்சுறுத்தல் பிளஸ் இந்த எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை வந்து ஒரு இதுவா எடுத்துட்டு போய் வைக்கிறாங்கன்னா, ஒரு கேஸா வைக்கிறாங்கன்னா, அமெரிக்கா சப்போர்ட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் நம்மளுக்கு ஆதரவா பண்ணுவாங்களான்னு தெரியாது. ரஷ்யா நம்மளுக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? அறிவிக்கப்படாத வீட்டோ இந்தியாவுக்கு இருக்குன்னா அது ரஷ்யா கிட்ட இருந்து இருக்கு. ஆனா இந்த 5 P5 பர்மனன்ட் 5 அந்த வீட்டோ பவர் இருக்க 5 நாடுகள்ல சைனா ஒண்ணு. இப்ப ரஷ்யாவும் சப்போர்ட் பண்ணி அமெரிக்காவும் ஒரே பக்கம் இந்தியா பக்கம் சப்போர்ட் பண்ணாலும் சைனா சப்போர்ட் பண்ணுவாங்களான்னு தெரியாது. சப்போஸ் சைனா சப்போர்ட் பண்ணல அப்படின்னா அந்த கொண்டு வர தீர்மானம் வேஸ்ட். திருப்பி மிச்சர் மாமா தான். யூஎன் எப்பவுமே மிச்சர் மாமா, அந்த மிச்சர் மாமாவுக்கு ஒரு காரணம் தேடுறோம், அவ்வளவுதான். இந்த மாதிரி சைனாவால நான் மிச்சர் சாப்பிட்டேன், மேபி அது நூடுல்ஸ் சொல்லிக்கலாம். ஏன்னா மிச்சர்னு சொன்னா கஷ்டமா இருக்கும், ஏன்னா சைனால இருந்து வருது இல்லையா மிச்சரு, அதனால அந்த மாதிரியான அதாவது நூடுல்ஸ் சொல்லி சமைச்சிக்கலாம். ஆனா அது மொத்தத்துல எந்த உபயோஜனமும் கிடையாது யூஎன்னால. சோ அப்ப மேற்கத்திய நாடுகள் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுமானா தெரியாது. இப்பவும் சொல்றேன் தெரியாதுதான். நம்ம வந்து நம்ம ஜியோ பாலிடிக்ஸ்ல வந்து நிறைய நம்மளுக்கு அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனா எந்த சமயத்துல வந்து எவன் வேணா முதுகுல குத்துவான் அப்படிதான் நம்ம பார்த்திருக்கோம். சோ அதனால நேற்று ஆஸ்திரேலிய பிரதமருடைய ஒரு ட்வீட், கண்டிக்கிறோம். அதாவது மற்ற இடத்துல எல்லாம் வரும்போது வேற மாதிரி கண்டிப்பாங்க, காஷ்மீர்னு வரும்போது வேற மாதிரி கண்டிப்பாங்க. ஏன்னா காஷ்மீரோட மேப் மேற்கத்திய நாடுகளை பொறுத்த வரைக்கும் 2 மேப். பாகிஸ்தான் பக்கம் எடுக்கும் போது ஒரு மாதிரி மேப், இந்தியா மாதிரி எடுக்கும் போது இந்தியா மாதிரி மேப். ஏன்னா இதை கிரியேட் பண்ணது அவங்க தான். ஸோ கான்கிரீட்டா ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, கனடா, யூகே, யூஎஸ் இந்த 5 பேர் 5I உலகத்துக்கே மத்தியஸ்தம் பண்ற பெரிய அண்ணன், அதாவது நாங்க தான்டா பெரிய ஆளு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நேட்டோ நாடுகள் எல்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்க என்னைக்காவது டைரக்டா இந்த மேப்ல இந்தியாவுக்கு சொந்தம் சொல்றாங்களா? இந்த இந்தியாவுக்கு சொந்தமானது பாகிஸ்தான் ஆக்குபை காஷ்மீர், அது வந்து ஆக்கிரமிப்பு பகுதி, அதுக்கு இந்தியாவுடைய ஒருங்கிணைந்த பகுதின்னு என்னைக்காவது இவங்க ஆனர் பண்ணிருக்காங்களா? எந்த மேப்பால ஒழுங்கா காமிச்சிருக்காங்களா? அந்த மேப்பை நாம ஊர்ல பாக்குறதுக்கே அது டிஸ்பியூட்டட் ஏரியான்னு காமிக்கிற மாதிரி கொண்டு வந்து நம்ம மனசுல ஒரு பதிய வைக்கிறாங்கல்ல. சோ அது ஏன்? சோ அப்ப அவங்க மனசுல வேற ஏதோ இருக்கு. அது கான்கிரீட்டா சரி பாகிஸ்தானால அவங்களுக்கு என்ன ஆதரவு, இந்தியாவால இவ்வளவு ஆதரவு இருக்குல்ல. இப்ப அமெரிக்காவுக்கு இந்தியாவால இவ்வளவு ஆதரவு இருக்கு, மனசாட்சி தொட்டு சொல்லட்டும், அமெரிக்கர்கள் மனசாட்சி தொட்டு சொல்லட்டும், அமெரிக்காவில் இருக்க இந்தியர்களும் அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப இருக்கக்கூடிய 2ஆம் பெண்மணி, அதாவது ஜேடி வான்ஸ் அவர்களுடைய மனைவி இந்தியர், எல்லா சிஇஓ இந்தியர்னு சொல்லிட்டீங்க, ஓகேவா? அப்புறம் பாகிஸ்தான்ல யாரு இருக்கா? பாகிஸ்தான்ல இருந்து போய் செட்டில் ஆனவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ராணா, அப்புறமா கீலா, தாவூத், இந்த டேவிட் கோல்மன், இவங்க எல்லாம் தான், ஓகேவா? இப்படிப்பட்ட ஒரு ஆட்களை அனுப்ப கொண்டிருக்கிற அந்த நாட்டுக்கு சப்போர்ட் பண்ண முடியுது உங்களால இல்ல? அதே மாதிரி வந்து அபாடாபாத்ல யாரு இருந்தா ஒசாமா பின் லாடன், ஊரு முழுக்க தேண்டிங்க, நீங்க உலகம் முழுக்க தேண்டிங்க, எல்லா ஊர்லயும் 3 நாடு காலி பண்ணிட்டீங்க. ஏன்னா இந்த ஆள் அங்க இருக்கானு பார்த்து எல்லா ஊரையும் காலி பண்ணிட்டீங்க. காலி பண்ணிட்டு அந்த ஆள் கூலா வாழ்ந்துன்னு இருக்கான். அதாவது ஒரு வீடு 10 அடிக்கு ஒரு காம்பவுண்ட் வால் போட்டு ஒருத்தன் 5 ஸ்டார் வாழ்க்கை வாழறான். ஒரு நாட்டுக்குள்ள இருக்கான், அந்த நாட்டோட தலைமை இருக்கும், அந்த நாட்டோட ராணுவத்துக்கே தெரியலையா ஒசாமா பின் லாடன் என் ஊர்ல இருக்கான்னு அந்த ஊருக்காரனுக்கே தெரியாதா? சரி, அந்த ஆள் மேலே இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? மேற்கத்திய நாடுகள் என்ன பண்ணாங்க? சைலண்டா விட்டாங்க. அந்த மாதிரி ஒசாமா பின் லாடன் செத்து போயிட்டான்னு மாத்திரம் தான் சொன்னாங்களே தவிர, கொண்டுட்டான்னு மாத்திரம் தான் சொன்னாங்களே தவிர, அது இவ்வளவு நாள் அவனை உட்கார வச்சு சோறு போட்டு வளர்த்தாங்களே, அவங்க மேல என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க இது வரைக்கும்? அதாவது WTC இடிச்சாங்க, பென்டகனையே அடிச்சிட்டாங்க, எல்லாம் பேசி கதறி எல்லா ஊருக்கும் வார் அகைன்ஸ்ட் டெரர் ஆரம்பிச்சாங்கல்ல. இது டெரர் இல்லாம என்னது? இதுக்கு அவங்க என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்க? உலகின் பெரிய அண்ணன் ஸ்தானம் அப்படின்னு வச்சிருக்காங்க. உலகின் பெரிய அண்ணன் யாரு அப்படின்றது இனிமேல் உண்மையிலே ஃபைன் இருக்கா இந்த மாதிரி நாடுகளுக்கு எல்லாம் அப்படின்னு கேட்க வேண்டிய தருணம் இது.
என்னோட வார்த்தை தடிமமா இருக்கு, ஆனா இதான் விஷயம், வேற வழி கிடையாது. நீங்க டபுள் ஸ்டாண்டர்ட் எடுக்கிறீங்க, வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வந்து டபுள் ஸ்டாண்டர்ட் எடுக்கிறாங்க, இதுதான் உண்மை. இதை நம்ம டைரக்டா பார்க்கணும், தவிர நான் வந்து எமோஷன்ல கேரி ஆகக்கூடாது. ட்ரம்ப் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டாரு, கியர் ஸ்டார்மர் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டாரு, ஆஸ்திரேலியால இருந்து ஒரு கண்டம்னேஷன் வந்துருச்சு, கிடையாது. நம்ம வந்து நம்ம பாரத பிரதமர் ஒவ்வொரு முடிவும் கரெக்டா தான் எடுப்பார், கால்குலேட் பண்ணி எடுப்பார். நம்புங்க அவரை. இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டார்ல, ஒரு வாரத்துக்கு 3 சீஸ்ஃபயர் வயலேஷன் இருந்த இடத்துல இன்னைக்கு டூரிஸ்ட் போயிட்டு ஒரு அட்டாக் கிட்டத்தட்ட எவ்வளோ, அதாவது நிறைய காப்பாற்றி விட்டு ஒண்ணே மிஸ் ஆச்சுன்னா உடனே நம்ம கேட்கறது எல்லா பார்ட்ல இருந்தும் இந்த சோசியல் மீடியா வாரியர்ஸ் எல்லா சைடுக்கும் சொல்றோம். ஸோ இந்த சைடு லெஃப்ட் ரைட்டு சென்டரு மேல கீழே எல்லாருக்கும் என்னன்னா உடனே மோடி காரணம், அமித்ஷா காரணம். இவ்வளவு நாள் இதெல்லாம் முடியவே முடியாதுன்னு சொன்ன விஷயத்த சாதிச்சு காமிச்சிருக்காங்க. இந்த அட்டாக்குக்காக கண்டனம் தெரிவிக்கிறோம், தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் வருத்தப்படுறோம், இதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. ஆனா இந்தியாவுடைய அரசாங்கம் உங்களை வந்து இப்பதான் நம்ம பேக் பண்ணோம். ஒருத்தன் அதுதான் இறுதியான கேள்வியா வச்சிருந்தேன். இப்ப அரசியல் ரீதியா நீங்க சொல்ற மாதிரியே வந்து நம்ம என்ன பேசினாலும் அரசியல் ரீதியா சில தலைவர்கள் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து சோனியா காந்தி அவர்களோட மருமகனான ராபர்ட் வத்ரா சொல்றாரு, இங்க இருக்கிற கட்சி ஆளும் கட்சி வந்து ஹிந்துத்துவாவா பேசாதனாலதான் இந்த தாக்குதல் காரணம்ங்கிறாரு. திருமாவளவன் அவர்கள், விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் சொல்றாரு, இந்த மாதிரி அமித்ஷாவும் மோடி இது வந்து காரணம் பொறுப்பேற்று வந்து பதவி விலகணும் அப்படிங்கிறாங்க. இதை வந்து இன்னொன்று முஸ்லீம் மேல பழிய போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுகவோட சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வந்து பேசுறாங்க. ஸோ இந்த மாதிரியான அரசியல் காரணங்கள் விஷயங்கள் விமர்சனங்கள் நீங்க எப்படி பாக்குறீங்க? சரி, அப்ப கோயம்புத்தூர் பாம் பிளாஸ்டுக்கு யார் காரணம்? ஸோ அப்ப லா அண்ட் ஆர்டர் யார்கிட்ட இருந்தது? ஸோ இப்ப ரீசெண்டா ஒரு கேஸ் ஒன்று வெடிச்சது இல்ல, வெறும் கேஸ் தான் வெடிச்சதுன்னு சொல்லி கேஸ் வெடி பண்ணி நான் பேசிக்கிறேன். நான் வந்து தீவிரவாத தாக்குதல் சொல்லவே இல்லை, நான் ஸ்டேட்டுக்குள்ள போகல, நான் இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ் பேசுறேன். ஸோ அப்ப யாரு பதவி விலகணும்? ஸோ அதுக்கான ஃபீட்ஸ் கொடுத்தாங்களா இல்லையா? கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் மீறி அந்த கார் வெடிச்சுதா இல்லையா? ஸோ அப்ப யார் பதவி விலகணும்? அப்ப கூட உமர் அப்துல்லா பதவி விலகக்கூடாது இல்லையா? ஏன்னா இதுதான் டபுள் ஸ்டாண்டர்டு. அதாவது கண்ணாடி ஒண்ணு போட்டிருக்காங்க, அந்த கண்ணாடி என்ன கலர் இருக்கோ அந்த கலர் தான் உலகம் தெரியும். ஸோ இந்துத்துவா பேசுறதுனால இப்ப நடந்ததுன்னு சொல்றீங்கல்ல, 1947-48 இருந்து 1999 வரைக்கும் இவங்க தானே பரிபூர்ண ஃபுல் ஃபிளெஜ்டு மெஜாரிட்டி வச்சிருந்தாங்க. அப்பெல்லாம் தாக்குதல் நடத்தவே இல்லையா? எவ்வளவு தாக்குதல் நடந்தது. 71 இந்திரா காந்தி அவர்கள் பங்களாதேஷ் போர் போகும்போது வாஜ்பாய் அவர்கள் சொன்ன வார்த்தையை தான் நான் நினைச்சு பாக்குறேன். சோ அப்ப அவர் எதிர்கட்சியே இல்லையா? ஆமா, துர்காதேவின்னு நீங்க என்ன வேணா பண்ணுங்க, நாங்க சப்போர்ட் பண்றோம்னு சொன்னாரு. அந்த மாதிரி சப்போர்ட் தான் எதிர்பார்க்கிறோமே தவிர இந்த மாதிரி வந்து எதிர சப்போர்ட்னு சொல்லிட்டு பின்பக்கம் வந்து அரசியல் பண்றது. நாடு ஒன்னா ஒத்துமையா நிக்கணும். இந்த சமயத்துல வெளிநாட்டுல இருந்து ஒருத்தன் வந்து நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய அப்பாவி பொதுமக்களை தேடி நீ யாரு, உன் பேர் என்னன்னு கேட்டு பாயிண்ட் பிளாங்க்ல சுட்டுட்டு போயிருக்கான். இதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இங்க ப்ராப்ளம் என்ன நடக்குதுன்னே புரியல யாருக்கும். ஸோ அவன் வந்து சென்டிங் கிளியர் கட் மெசேஜ். அவன் வந்து என்ன உடைக்க ட்ரை பண்றான்னா, இந்தியா அப்படின்ற ஒரு ஒற்றுமையான ஒரு நாட்டை உடைக்க ட்ரை பண்றான். அந்த ஒற்றுமையில இருக்கக்கூடிய அந்த ஸ்திரத்தன்மையும் அந்த தைரியத்தையும் இந்தியன் அப்படின்ற ஒரு தன்மையை உடைக்க ட்ரை பண்றான். இதனால நரேஷன் எப்படி செட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நரேஷன் இந்து முஸ்லீம் தகராறுன்ற விஷயத்த உள்ள கொண்டு வரணும்னு ட்ரை பண்றாங்க. இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர். இதெல்லாம் வந்து உடைக்கிறதுக்கு நம்ம அரசியல் கட்சி தலைவர்கள் என்ன பண்ணணுமோ அதை பண்ணாம திருப்பி பாரத பிரதமர் பதவி விலகணும், உள்துறை அமைச்சர் பதவி விலகணும் அப்படின்னா, இங்க இதே ஸ்கேல நம்ம வந்து ஒரு 25 வருஷத்துக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி வச்சிருந்தோம்னா ஒருத்தர் கூட கண்டினியூ பண்ணிருக்க முடியாது. நீங்க கிராஸ் பார்டர் டெரரிசம் விடுறீங்க, கிராஸ் பார்டர் ஃபயரிங்கே அவ்வளவு இருக்கும். அதாவது ஒரு தடவை சீஸ்ஃபயர் வயலேஷன் வந்ததுன்னா போன் பண்ணி கேட்பாங்க என்ன பண்றது, ஒண்ணுமே பண்ணாது விட்டுருங்கன்னு. நரேந்திர மோடி கவர்மெண்ட் மாத்திரம் தான் அடிச்சானா திருப்பி அடி, நீ யாருக்கிட்டையும் எஸ்கலேஷன் மேஜர் ரெவல்யூஷன் வர வேணாம், நீயே அடி, அவன் அடிச்சானா நீ திருப்பி அடி பாத்துக்கலாம் அப்படின்ற ஃப்ரீடம் கொடுத்தது யாரு? நரேந்திர மோடி கவர்மெண்ட். என்னன்றி கொன்றாருக்கும் ஓய்வுண்டாம் ஓய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகருக்கு. ஓகே, தமிழ் திருக்குறள் பாரத பிரதமர் தான் தூக்கி பிடிக்கிறார். தமிழ் பேசுறவங்க யாரும் தூக்கி பிடிச்ச மாதிரி எனக்கு தெரியல. சோ அந்த நன்றி கொஞ்சம் இருக்கணும் எல்லாருக்கும். நான் சொல்றது நம்ம சைடு அந்த சைடு உலகத்துல இருக்க மற்ற நாடுகள் அதெல்லாம் கிடையாது, எல்லாருக்கும். இதே பாகிஸ்தானுக்கு நரேந்திர மோடி அவர்கள் பயணம் மேற்கொண்டார் பர்த்டே விஷ் பண்றதுக்காக. சோ அந்தபடி ஒரு ஆண்மையுள்ள ஒரு தலைவர். சோ செக்யூரிட்டி கிளியரன்ஸ் அந்த ஊருக்கு போனா என்ன ஆகும், அது இது பண்ணுவாங்களா அதை பண்ணுவாங்களா கிடையாது. மிட் ஏர்ல பிளைட் அப்படியே டைரக்ட் பண்ணி நேரா கொண்டு போய் இறக்கி நவாஸ் ஷெரீஃபை போய் பார்த்து ஹாப்பி பர்த்டே சொல்லிட்டு வந்தாரு. அந்த அளவுக்கு தைரியம் உள்ள தலைவர் தான். ஆனா பேச்சுவார்த்தை நடத்தி பிரயோஜனம் இல்லைன்றதுனால தான் பேச்சுவார்த்தை நடத்தல.
இதெல்லாம் பண்ணி பார்த்தாச்சு எல்லாமே. இவங்க சொல்ற மாதிரி எல்லா விதமாவும் பார்த்தாச்சு. அவன் ஒரு காரணம் தேடுறான், அந்த காரணத்தை வந்து அவன் திணிக்க ட்ரை பண்றான். அதை வந்து இங்க இருக்கிறவங்க, இங்க இருக்கிற அரசியல்வாதிங்க அதை வந்து தன்னுடைய மைலேஜுக்காக பயன்படுத்துறதுன்றது ஒரு வெரி அன்பார்ச்சுனேட் அப்படின்ற மாதிரி தான் நான் பாக்குறேன். அரசியல் தலைவர்கள் கொஞ்சம் பொறுப்புடன், அதாவது உள்ளுக்குள்ள அரசியல் பண்ணும்போது, எலெக்ஷன் வரும்போது யார் வேணா எப்படி வேணா பேசலாம். இப்ப எலெக்ஷன் வரப்போறது இல்லை, தமிழ்நாட்டுல வரப்போறது இல்லை, சென்ட்ரலையும் இப்போதைக்கு அரசியல் ஸ்திரத்தன்மையோட தான் இருக்கு. எலெக்ஷன் சான்சஸ் இல்லை அப்படின்னும் போது இந்த சமயத்துல இதுக்கு அரசியல் 1971 வாஜ்பாய் அவர்கள் பண்ண அரசியலாவது பண்ணிட்டு போங்க, அதுவாது உங்களை ஃபேஸ் வேல்யூ மக்கள் நம்ப மாட்டாங்க. நீங்க என்ன வேணா சொல்லிட்டு போங்க, நீங்க எவ்வளவு வேணா நரேட்டிவ் ட்ரை பண்ணுங்க, மக்கள் வந்து நரேந்திர மோடியோட நிக்கிறாங்க. ஆனா சில சமூக வலைதள பதிவுகளை பார்க்கும்போது வருத்தமா இருக்கு, வலிக்குது. ஆக்சுவலா இவ்வளவு செஞ்ச அவங்களுக்கு வந்து ஒரு நன்றி கட்டத்தனமா வந்து ஒரே ஒரு தாக்குதல், அதுலயும் இது வந்து அன்பார்ச்சுனேட், இது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு இன்டெலிஜென்ஸோடைய இதை வந்து வார்னிங்கை வந்து மிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக டோட்டல் அட்டர் ஃபெயிலியர் ஆஃப் இன்டெலிஜென்ஸ், ஹோம் மினிஸ்ட்ரியே தோத்து போச்சு, சென்ட்ரல் கவர்மெண்டே இல்லை அப்படின்ற மாதிரி பேசுறதுன்றது வலி இருக்கு, வருத்தம் இருக்கு. ஆனா இத மாதிரி நம்ம சொல்லக்கூடாது. இந்த சமயத்துல நம்ம அரசாங்கத்தோட நம்ம துணை நிற்கணும். வெளிநாட்டுல இருந்து வந்து பண்ணிட்டு போயிருக்கான், அதுக்கான தண்டனையை வாங்கி கொடுக்கணும். இஸ்ரேல் மாதிரி நம்ம பண்ண முடியலனாலும் ஒன்னே ஒண்ணு நான் சொல்லிக்கிறது என்னன்னா, நம்புங்க, தயவுசெய்து பாரத பிரதமர் நம்புங்க. 2011 ராணாவை இந்தியாவுக்கு கூட்டு வந்து அவனை கோர்ட்ல ட்ரை பண்ணி தண்டிக்கணும்னு சொன்ன குஜராத் முதல்வர் நரேந்திர மோடி இன்று பாரத பிரதமர் நரேந்திர மோடியாக மாறி அந்த ராணாவை அந்த ஊர்ல போய் கோர்ட்ல கேஸ் ஆடி 15 வருஷம் கழிச்சு கொண்டு வந்து இந்த ஊர்ல நிக்க வச்சிருக்காரு. ஓகேவா? மோடி நெவர் ஃபர்கெட்ஸ் அண்ட் இந்தியா அண்ட் மோடி நெவர் ஃபர்கிவ்ஸ். சோ தண்டனை கண்டிப்பா கிடைத்தே தீரும். அதற்கான கேள்வியா இப்ப நான் உங்கள்ட்ட கேட்கிறேன். உள்துறை அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்காரு, கண்டிப்பா தீவிரவாதங்களுக்கு நாங்க அடிபணிய மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ராஜ்நாத் சிங் வந்து முப்படை தளபதி அவர்களை பார்த்துட்டு வெளில வந்து நிச்சயமா இதற்கு என்ன தண்டனையோ உரிய தண்டனை வாங்கி தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அவர் உறுதிமொழி சொல்லியிருக்காரு. சோ என்ன நடக்க போகுது, கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க? சோ இப்போதைக்கு இந்த டிப்ளமேட்டிக் வழியாக, அதாவது தூதரகத்துல மூடுறோம், நம்ம தூதரகத்தை மூடுறோம்னா பாதியா குறைக்கிறோம். 55 நபர்கள் வேலை செய்த இடத்துல இப்போ 30 பேர் தான். அதையும் படிப்படியா குறைச்சு நிறுத்திடுவாங்க. ஸோ நிறுத்தினாங்கன்னா அது பாகிஸ்தானுக்கு தான் பெரிய பிரச்சனை. அதே மாதிரி ட்ரேட் ரிலேஷன்ஷிப் ஃபுல்லா கட் பண்ணுவாங்க. எஸ்சிஓ, அதாவது எஸ்சிஓ, அப்புறமா G20, அப்புறமா வந்து எதுலெல்லாம் இந்தியா வந்து ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்கும், G20, அப்புறமா இது எஸ்சிஓ, அப்புறமா வந்து UN, அப்புறமா வந்து என்னென்ன ஆர்கனைசேஷன்ல நம்ம இருக்கும், பிரிக்ஸ்ல இருக்கும். ஸோ இது எல்லாத்துலயும் நாம வந்து அவங்களுக்கு அழுத்தம் கொடுப்போம். ஸோ அவங்களோட மற்ற நாடுகளும் ட்ரேட் ரிலேஷன்ஷிப் கட் பண்றது, முக்கியமா அமெரிக்காவும் மேற்கத்திய உலக நாடுகளும் சாங்ஷன்ஸ் போடுங்க பாகிஸ்தான் மேல அப்படின்றது அழுத்தத்தை கொண்டு வரணும். ஏன்னா நீங்க மற்ற நாடுகள் எங்க மேல போடுறீங்கல்ல, நீங்க 1999 மறந்துடக்கூடாது. நான் இங்கே அமைதிக்காக நான் ஒரு அணு ஆயுத சோதனை பண்ண ஏமாலேயே நீ சாங்ஷன்ஸ் போட, இப்ப பாகிஸ்தானுக்கு நீ போடவே போட மாட்டேன், போடு அப்படிதான் நம்ம கேட்கணும். ஸோ அந்த ஒரு மூவ் எடுக்கிறதுக்கு என்னவோ அதை நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறமா ட்ரேட் எல்லாம் கட் பண்ணி அவங்கள மொத்தமா எக்ஸ்போஸ் பண்ணோம், இதுதான் நடந்தது அப்படின்னு. இஸ்லாமிய உலகம் இப்போது நம்ம இந்தியா பின்னாடி தான் இருக்குது. முகமது பின் சல்மான் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, நரேந்திர மோடி அவருடைய பெரிய அண்ணன், நீங்க போயிட்டு வாங்க, நான் உங்களுக்கு என்ன பண்றோமோ பண்ணி தரோம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சோ ஈரான் நம்ம கூட தான் இருக்காங்க. ஈரான் வந்து இதுல ஒரு விக்டிம் பாகிஸ்தானால, ஆப்கானிஸ்தான் விக்டிம். சோ சுத்தி இருக்கிற எல்லா நாடுகளையும் தகராறு. இப்போதைக்கு பாகிஸ்தானுக்கு ஆதரவா இருக்கக்கூடியது 2 பக்கம் தான், ஒரு சைனா, இன்னொன்னு மேற்கு உலக நாடுகள். இந்த மேற்கு உலக நாடுகள் எந்த விதத்துல இதை எப்படி எடுத்துட்டு போவாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா சைனாவுக்கு அந்த இடம் தேவையான சிபிஇசி அவங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. உனக்கு சிபிஇசி வேணுமா இந்தியா வேணுமான்ற ஒரு முடிவை தான் இப்ப சைனா எடுக்கணும். சோ அதற்கான அழுத்தம் சைனா மீதும் நம்ம தரப்படும். சோ அதுவும் நம்ம கொடுப்போம். ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பாகிஸ்தான் தனிமைப்படுத்தப்பட்டால் பாகிஸ்தான் 5 துண்டுகளாக உடையும். அதுதான் அந்த நாட்டுடைய கெப்பாசிட்டி. ஸோ பஞ்சாபும் அப்புறமா வந்து அந்த ராவல்பிண்டியில இருந்து லாகூர் வரைக்கும் இருக்க இடத்த வேணா அவங்க பாகிஸ்தான் சொல்லிக்கலாம். மற்றபடி எல்லாமே தனித்தனியா போக வேண்டியதுதான். ஸோ பலூச்சிஸ்தான் தனியா போகும், சிந்து தேஷ் தனியா போகும், நார்த் வெஸ்ட் ப்ராவின்ஸ் தனியா போகும். ஸோ நடுவுல இருக்கிற இந்த ராவல்பிண்டியை மாத்திரம் வேணா இவங்க பாகிஸ்தான் சொல்லிக்கலாம். நாங்கள் தான் ஆர்மி ஹெட் குவார்டர்ஸ், அங்க இருந்தானே ஆட்சி அமைக்கிறாங்க. ஸோ நாங்கள் அங்கேயே இருந்துட்டு போட்டோம், இஸ்லாமாபாத் சேர்த்துக்கோங்க. அப்புறமா கில்ஜித் நம்ம கிட்ட வர வேண்டியது நம்ம கிட்ட வந்து. ஸோ இப்படிதான் அவங்க பாகிஸ்தான் போகும். இப்படிதான் வேற வழி கிடையாது அவங்களுக்கு. ஏன்னா பணம் வெளியில இருந்து வர அந்த தென்னாவட்டில தான் இவங்க இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பணம் வெளியில இருந்து வரதை நிறுத்துவோம்,
இதுக்கு மேலேயும் மேற்குலக நாடுகள் பாகிஸ்தானுக்கு உதவி செஞ்சதுன்னா மேற்குலக நாடுகளை உலகத்துக்கு ஐடென்டிஃபை பண்ணி காட்டுவோம், பாருங்க இதுதான் அவங்களோட போஷன் சொல்லி காட்டுவோம். ஸோ அதுதான் நம்ம பண்ண முடியும் இப்போதைக்கு. ஆனா டைரக்டான வார்ஃபேர் இப்ப நடக்காது, கொஞ்ச நாள் கழிச்சு தான் நடக்கும். எப்ப நடக்கும் எப்படி நடக்கும்னே தெரியாது. ஆனா கண்டிப்பா ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரிட்டாலியேஷன், ஒரு ஸ்ட்ராங்கான ரிப்ளை அவங்களோட பாஷையில, அவங்களுக்கு புரியபடி பாஷையில பாரத பிரதமரும் பாரத பாதுகாப்பு அமைச்சரும் கண்டிப்பா கொடுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதை நம்ம முன்னாடியும் பார்த்துருக்கோம். ஸோ அப்படி வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா இது ஒரு பெரிய ரிட்டாலியேஷன் வெயிட் பண்ணுது. ஆனா when we can capitulate a country without firing a bullet, அந்த ஆப்ஷன் நம்மளுக்கு இருக்குன்னா அது எடுக்கிறது தான் பெட்டர். ஏன்னா நம்ம ஊர் சோல்ஜரும் சாவாங்க, அவங்க ஊர் சோல்ஜரும் சாவாங்க. போர்னு வந்ததுன்னா தெர் இஸ் நோ குட் வார் பேட் வார். வாருக்கு உள்ள போயிட்ட பிறகு ஏன்டா இதே பேசுறாங்கல்ல இன்னைக்கு, நீங்க சொன்னீங்கல்ல ஏன் இஸ்ரேல் மாதிரி அடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. இஸ்ரேல் மாதிரி அடின்னு சொல்றோம் எல்லாம், போர் வந்து அந்த ஊருக்காரங்க யாராவது ஒரு ராணுவ வீரர் மரணிச்சாங்கன்னா இதே மாத்தி பேசுவாங்க. பப்ளிக் ஒப்பீனியன் வந்து நம்ம எடுத்துக்க முடியாது. ஸோ கிரவுண்ட் ரியாலிட்டி என்னன்னு பார்த்துட்ட பிறகுதான் நம்மளுடைய மூவ் எடுப்பாங்க. அது பாரத பிரதமர் ரொம்ப கால்குலேட்டிவ் பிரைம் மினிஸ்டர் நம்மளுக்கு இருக்கிறவர். எவ்வளவு மினிமம் டேமேஜ்ல எவ்வளவு மேக்சிமம் கெயின் பண்ண முடியும்னு அவருக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதை வந்து அவர் எடுத்திருக்கிறார். இந்த டிப்ளமேட்டிக் மெசேஜே ரொம்ப ஸ்ட்ராங்கா போயிருக்கு உலகத்துல. ஸோ அமைதின்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா, அந்த அமைதிக்கான ஒரு பலன் வந்து வேற லெவல்ல இருக்கு. நான் சைலண்டா இருந்தாலே போதும்டா நீ காலி அப்படின்றதுதான் இப்ப பார்ப்போம். நிச்சயமா நீங்க சொல்ற மாதிரியே 2 தாக்குதல்கள் நம்ம வந்து நேரடியாவே கொடுத்திருக்கோம், இவங்க மாதிரி கோழைத்தனமா இல்லாம. இதுக்கும் என்ன மாதிரியான தாக்குதல் நம்ம பாரத அரசாங்கத்துல இருந்து நடக்க போகுது பொறுத்து வந்து பார்ப்போம். இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நம்ம தளத்து வந்து பயன்படுத்தி ரொம்ப நன்றி. நல்லதே நடக்கும். வாங்க. வந்தே மாத்திரம்.